இந்த வீடியோவில் நம்ம வெங்காய வடை செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வெங்காய வடை செய்வதற்கு நான் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி எடுத்திருக்கேன். இது மாதிரி பெருசு பெருசாக நறுக்கி நம்ம கையில் வச்சு இது மாதிரி பண்ணோமா அப்படியே மெலிசாக வந்துடும். ரொம்ப பொடியாக நறுக்கிக்காதீங்க, இது மாதிரி நறுக்கிக்குங்க. இப்போ இதில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி பொடி நறுக்க போட்டுக்குங்க, கருவேப்பிலையை போட்டுக்குங்க, கொத்தமல்லி போட்டுக்குங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க, ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க, ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க எல்லாத்தையும். இது கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்குங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நம்ம கலந்து விட்டு பிறகு தண்ணி வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம கலந்துக்கலாம். அந்த மாவு வெங்காயத்தை கூட நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி கலந்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வடை தட்டுற அளவுக்கு நல்லா வரும். இப்போ பாருங்கள், தட்டி கட்டுற பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம மாவு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். கடாயில் நல்லா எண்ணெய் எப்போவுமே நம்ம வடைக்கு காய வைக்கிற மாதிரி காய வச்சுக்கோங்க. ஒன்றா தட்டி போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் செவந்த ஒன்றை திருப்பி விட்டுட்டு 2 பக்கமும் செவுக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் செவந்து வந்த பிறகு நம்ம ப்ரௌன் கலர் ஆன பிறகு எடுத்துக்கலாம். இது மாதிரி ப்ரௌன் கலர் ஆன பக்கம் 2 பக்கமும் வெந்த பிறகு எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காய வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.